பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். இன்றைய தினத்தில் உங்களுடைய இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. விசேஷமாக நம்ம பார்க்குறோம் பாருங்க, இன்றைய பிரசங்கத்தில் இருள் என்றால் கண்டிப்பாக ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையில் எந்த பொருளுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது எங்கே இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு வெளிச்சம் வரும்போது தான் எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு பொதுவாக நம்ம வீட்லேயே நம்ம தினந்தோறும் வாழ்கிற வீடுகளில் கூட திடீர்னு இருட்டு வரும்போது நம்ம தெரிஞ்ச இடமே நடந்தால் கூட நடக்க முடியாது. அங்கே ஒரு தடவிக்கிட்டு ஒரு பதட்டத்தோடு கூட நம்ம நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ இருள் என்பது தெளிவான ஒரு பாதை கிடையாது. அப்போது இருளான ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் வரும்போது எல்லாம் தெளிவாக இருக்கும், எல்லா காரியமும் வெளிச்சமாக இருக்கும். நமக்கு எங்கே போகணும், என்ன வைக்கணும், என்ன எடுக்கணுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க. நம்ம எப்படி போகிறது, நம்ம வாழ்க்கை கரெக்டாக நம்ம சரியாக இருக்கிறோமா, இந்த இருள் போன்ற சூழ்நிலையில் எந்த பக்கம் நம்ம போகிறதுன்னு தெரியாமல் அநேகர் குழம்பி இருக்கிறத இந்த நாளில் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இருள் ஏன் வருது அப்படின்னா, பாவம் அதிகமாகும்போது அந்த இருள் அந்த இடத்தை, அந்த ஆத்துமாவை ஆளுகை செய்கிறது. அப்போ அந்த பாவம் இருக்கிற இடம், சாபமாக இருக்கிற இடம், பொல்லாத கிரியைகள் இருக்கிற இடம், இந்த மாதிரி இடங்களில் அந்தகாரமான காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல கண்டிப்பாக பரிசுத்தமான ஒரு வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் என்றாலே இயேசு கிறிஸ்து தான். ஸோ அப்போ இயேசுவானவர் உள்ளே இருந்தால் பாதை தெளிவாக தெரியும், இருள் மறைந்து போகும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பாதை செலக்ட் பண்ணுறது கூட தெரியல. எங்கே போகணும், எங்கே வாழணும், எப்படி இருக்கணும், எதை ஏற்றுக்கொள்ளணும், எதை விடணும்னு கூட தெரியாமல் ஒரு இருள் தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அருமையான வேளையில் கூட, இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்குற உங்களிடத்துல நான் பேசுகிறேன். எத்தனையோ காரியங்கள் குழப்பத்தோடவே நீங்கள் இருப்பீங்க, எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஆண்டவரே அப்பா, வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நம்ம எப்படி முடிக்க போகிறோம் தெரியல, வியாபாரத்தை எப்படி நடத்த போகிறோம் தெரியல, கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறோம் தெரியல, ஆண்டவரே இந்த காரியத்தை எப்படி உருவாக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி பல குழப்பத்தின் மத்தியில் இருந்திருப்பீங்க. ஸோ இருளுக்கு இடம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நாம் எந்த ஒரு டிசிஷனும் சரியாக எடுக்க முடியாது. தேவனை நோக்கி பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். பாருங்க, ஆதியிலே நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆதியில் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் ஆழத்தில் இருள் இருந்தது. ஸோ இந்த பூமி முழுக்க இருண்டாக இருந்தது, ஒழுங்கினமாக இருந்தது. அப்போ அதுக்கு வழி இல்லை, சரியான பாதை இல்லை, எது எப்படி இருக்கணும்னு இல்லாமல் ஒழுங்கினமாக இருந்தது இந்த பூமி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு, அங்கே வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் நல்லதுன்னு கண்டார். அங்கே வெளிச்சம் அங்கே பிறந்த உடனே இருள் மறைந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விதமாய் ஆதியாகமம் 2, 3, 4 வசனங்களை தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்போ இருள் இருக்கிற இடங்களில் கர்த்தர் வந்து வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பிரசங்கத்தின் மூலமா உங்களிடத்துல கர்த்தர் பேசுகிறார். எந்தெந்த காரியத்தில் நீங்க விழுந்து போயிருக்கீங்களோ, பாவத்தில் விழுந்து போயிருக்கீங்களோ, எதையாவது ஒரு காரியத்தில் அடிக்ட் ஆயிருக்கீங்களோ, ஸோ அந்த இருளிலிருந்து கர்த்தர் வந்து உங்களுக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கிறிஸ்து வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஆமென். நமக்குள்ள ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்ய காத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது செய்ய காத்திருக்கிறார். இருளை அவர் அகற்றி வெளிச்சத்தை உங்களிடத்துல கொடுத்து உங்களை மகிமையினால நடத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை தான் தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அப்போ தேவன் தான் என் விளக்கை ஏற்ற முடியும். எனக்குள்ள இருக்கிற இருள் மறைய, வெளிச்சம் வர தேவன் ஒருவரால தான் முடியும் என்று அவர் விசுவாசித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தின் மூலமா உங்கள் இருள்களை எல்லாவற்றும் கர்த்தர் அகற்றி உங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தொடர கர்த்தர் விரும்புகிறார், நல்லதை செய்ய விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார், நன்மையானவர்களே கட்டளையிடுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே, ஆண்டவரே, வழி தெரியாமல் இருளிலே மாட்டி இருக்கிற, வழி தெரியாமல் புரியாமல் எப்படி போவது, எப்படி டிசிஷன் எடுப்பது என்று தெரியாமல் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் கர்த்தாவே நீர் வெளிச்சமாய் இந்த வசனத்து மூலமா உள்ளே பிரவேசிப்பீராக. ஆண்டவரே, ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற இருளை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். வீட்டிற்குள்ளே இருக்கிற இருள்களை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா பொல்லாத இருள்களை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். ராஜா, வெளிச்சம் உண்டாவதாக. ஆத்துமாக்களை வெளிச்சம் கடந்து போகட்டும். ஆண்டவரே, சரீரங்களுக்குள்ளாக ஆண்டவரே வெளிச்சம் ஆண்டவரே அபரிவிதமாக கடந்து போகட்டும். அந்த வீடுகள் முழுவதும் வெளிச்சம் கடந்து போகட்டும். வழியை உருவாக்குங்க. உமக்கு ஆண்டவரே செவி சாய்க்க ஒவ்வொருக்கு கிருபத்தாங்க. உடைய பாதத்தில் அமர கிருபத்தாங்க. தொடர்ந்து இந்த பிள்ளைகளுடைய
அவருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. வியாதி விக்கினங்களோடு இந்த வேளையில யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே வியாதி என்ற இருள் விளங்கி ஆண்டவரை வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளிட்டு சுகத்தை கட்டளிட்டு வழி நடத்தும், ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.